ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். என்னன்னா, மனோலயமா, மனோ தூய்மையா. நம்ம இந்த முழுக்க முழுக்க இந்த பயிற்சிய எதை வைத்து செய்து கொண்டிருக்கிறோம்னா, உடலையும் மனதையும் வைத்து தான். என்னடா டெய்லி இத பத்தியே பேசிட்டு இருக்காங்கன்னா, இத பத்தி பேசுறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பொழுதுபோக்கு வந்திருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது கதைகள் சொல்லலாம். வீட்டு கதைகள், சமுதாய கதைகள், நாட்டு கதைகள், நீதிநெறி கதைகள், பழைய புராண கதைகள். இப்படி கதைகள சொல்லிட்டே இருந்தோம்னா பொழுது போயிடும். 1/2 மணி நேரம் பொழுது போக்குறது பெரிய விஷயமே இல்ல. புதுசு புதுசா எங்கேயோ நடந்த கதைகள், உருவாக்கப்பட்ட கதைகள், இது எல்லாத்தையும் பேசி பொழுது போக்கலாம். அதெல்லாம் வேஸ்ட். உங்களைப் பற்றி, இந்த உடம்பைப் பற்றியும், மனசைப் பற்றியும் மீண்டும், 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 மீண்டும் ஏன்னா ஆழமான பதிவு இருக்கு. எவ்வளவு தூரம் அந்த ஆழமான பதிவு உங்களுக்குள்ள இருக்குது. விலங்கின பதிவு அப்படின்லாம் சொல்றாங்க. ஓர் அறிவுல இருந்து 6 அறிவாக வந்திருக்கிற வரைக்கும், மனிதனாக வந்து மனிதனாக பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக எத்தனையோ பிறவிகள் எடுத்த எல்லா பிறவியினுடைய பதிவுகளும் ரெக்கார்டட். எல்லாம் கருமையம், மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருப்பா வச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க இது எப்படிங்க அவ்வளோ பதிவு இருக்கு? கருமையத்துல பதிஞ்சு இருக்குது. எல்லாமே. அது ஒரு புள்ளி அளவு தான் இருக்கும். இப்போ சிடி பார்த்திருப்பீங்க. சிடி, டிவிடிலாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு புள்ளிய வச்சு பாருங்க. இல்ல ஒரு கீறல் போட்டு பாருங்க. அந்த இடம் வந்த உடனே ஸ்ட்ரக் ஆகும். கிக் 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 அப்படின்னு கேட்கும். என்ன சொல்றேன்னா, சரியாக அந்த இடம் வரும்பொழுது, அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். ஒரு தடை இல்லாத ஓட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும்போது, பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தடை வரும். அந்த தடைய தாண்டி போகும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வீடியோவோ, ஆடியோவோ சரியா கேட்கும். அந்த புள்ளி தான் பதிவு. இது எல்லாமே பதிவு தான். அந்த வெறும் சிடி இல்ல, ரெக்கார்டட் பண்றாங்க. அந்த மாதிரி கருமையத்துல எக்கச்சக்கமான பதிவுகள்லாம் இருக்கு. இந்த பதிவு எல்லை எல்லாவற்றையும் அது என்னன்னா மீண்டும், 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 மீண்டும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கோபம் வருது. உள்ள இருந்த கோபம் ஒரிஜினல். வெளியில வந்த கோவம் ஜெராக்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. கோபம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. அது வெளிப்படுது. வெளிப்படும் பொழுது ஜெராக்ஸ் தான் வெளிப்படுது. உள்ள இருக்கிற கோபம் ஒரிஜினல். அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த கோபம் வந்து வெளிப்படும் பொழுது, நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? ஜெராக்ஸ நீங்க சரி பண்ண முயற்சி பண்றீங்க. ஆனா ஒரிஜினல் உள்ள இருக்கே. எத்தன ஜெராக்ஸ் எடுனா இது போட்டுக்கிட்டே இருக்குமே. ஒரிஜினல கிளியர் பண்ணா மட்டும் தான் ஜெராக்ஸு எடுக்க முடியாது. ஆக இதை நோக்கி தான் நம்ம பயிற்சி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மன தூய்மை, மனோலயம், மனோலய நாசம் அப்படின்லாம் சொல்றாங்க. தேவை மன தூய்மையா, மனோ நாசமா அப்படின்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பேச்சுக்கு. எல்லாமே வார்த்தைகள் தான். சில வார்த்தைகளை வைத்து உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி. ஆக மனோலயம் என்பது மனம் ஒருமைப்பாடு அடையுது. மனம் குவியப்படுகிறது. ஒரு இடத்துல மனம் குவிந்து நிற்கும். ஒடுங்குகிறது. ஒடுங்கும் பொழுது மனம் லயமாகும். லயமாகி ஒரே சிந்தனையாக ஒன்றின் மீது இருக்கும் பொழுது, நம்ம மற்ற எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஒரே நேரத்துல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் பொழுதுதாங்க நமக்கு டென்ஷன், ப்ரெஷர், பிபின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஓ ஓடிக்கிட்டே இருக்கு. நிக்காம ஓடிட்டே இருக்கிறதுனால, நமக்கு பெருந்தொல்லையா இருக்குது அப்படின்னு நாம உணர்றோம். என்னடா இது நம்ம அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்குதே அப்படின்ட்டு. பொருந்தா உணர்வு. இந்த பொருந்தா உணர்வு தான் இது. ஒரு இடத்துல குவிக்கும் பொழுது எல்லாம் ஒண்ணா வந்துருச்சு. எதுவுமே இல்ல. ஒண்ணு தான் இருக்கு. அது நீங்க இந்த ஒன்றை எதுவாக வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். புரியுதுங்களா? இந்த ஒன்றை எதுவா வேணா வச்சுக்கலாம். அந்த பொருள் இப்ப நாம எடுத்துக்கிறது மூச்சு.
அப்படின்னு வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். அதுல லயப்படும் பொழுது அதுக்கு மூலம் போகுது. மனோலயம், இதுதான் லயம்னு சொல்றோம். ஒருமைப்பாடு அடைந்து நீங்க மூச்சோடு மூச்சாக அந்த இடைவெளியை கவனிக்க சொல்லும் பொழுது, இடைவெளியை கவனிக்கிறீங்க அப்படின்னா, மூச்சையும் இடைவெளியையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க உங்க மனம் கிட்டத்தட்ட லயம் ஆயிட்டே இருக்குது, லயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்பொழுது உங்களுக்கு சமாதி நிலை எப்பொழுது வேணாலும் சாத்தியப்படும். மனமற்ற நிலை எப்பொழுது வேணாலும் சாத்தியப்படும். ஆனா இது ஒரு குறுகிய கால சமாதி. இந்த சமாதிக்கு பேரு சமாதி அந்த இடைவெளி நீண்டுகிட்டே போகணும். ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் ஏற்படுகின்ற இடைவெளி தான் சமாதி. எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலைன்னு சொல்றோம். இது நிலைக்கிறது இல்ல, நீடித்து இருக்கிறது இல்ல. ஒரு குறுகிய காலம். அந்த குறுகிய காலம்ன்றது 2 செகண்டா கூட இருக்கலாம், 2 நிமிஷமா இருக்கலாம், 2 மணி நேரமா கூட இருக்கலாம். அந்த 2 மணி நேரம் அந்த இடைவெளியில காலம்ன்றதே கடந்து போயிடுறீங்க நீங்க. சில பேர் தியானம் பண்ணிட்டு 3 மணி நேரம். ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி தெரியும், உங்களுக்கு தெரியாது இருக்காது. அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், "அபாஜி கேவ்ல 3 மணி நேரம் தியானம் பண்ணேன். எனக்கு ஒரு 3 நிமிஷம் தான் இருந்துட்டு வந்த மாரி இருந்தது. பார்த்தா மணி 3 மணி நேரம் ஆயிடுச்சு." காலத்தை கடந்து அங்க காலமே இல்ல. நீங்களே இல்ல. எது காலம்னு சொல்லிட்டு இருக்குதோ, அந்த மைண்ட் இல்லாதனால காலம் கடத்தை கடந்துடுறீங்க. இந்த காலம் கடந்து அந்த நிலைக்கு போகும்பொழுது தான் பல ரகசியங்கள் உங்களுக்கு புலப்படும். பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் அங்கதான் உங்களுக்கு புலப்படும். அந்த 1 நிமிடம், 2 நிமிடம், இல்ல ஒரு சில வினாடிகள் இந்த மனம் நிற்கும் பொழுது, அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எனர்ஜியா அந்த நேரத்துல மட்டும் ரிசீவ் பண்ணிக்கும். சும்மா இருக்கிற இடத்துல தான் எனர்ஜி சேவ் ஆகும். மைண்ட் மனமற்ற நிலையில. மரம் சும்மா இருக்குது. அதனால தான் நீரை உறிஞ்சுது. எங்க இருந்தாலும் அது நீரை நோக்கி அதனுடைய வேர் ஓடும். அதுபோல சும்மா இருக்கிற நேரத்துல, சும்மானா சும்மா. நான் சும்மா இருக்கிறேன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஏதோ வேலை செய்துட்டு இருக்கிறோம். பாத்திரம் துலக்குறோம், ம், துணி துவைக்கிறோம், சமைக்கிறோம், இல்ல ஆபீஸ் ஒர்க் பண்றோம். ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நான் செயல் செய்றேன். ஒர்க் பண்ணலைன்னா சும்மா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த சும்மா இல்ல. இந்த மனம் சும்மா இருக்கிறது. நம்ம சொல்றது மனம் சும்மா இருக்கிறது. மனம் சும்மா இருந்ததுன்னா தான் அது ரிசீவ் ஆகும். எனர்ஜி ரிசீவ் ஆகும். இந்த கேபிள் டிவில ஆண்டனாவை திருப்புவாங்க பாருங்க. கரெக்டா சிக்னல் கிடைக்கணும். சிக்னல் கிடைச்சாதான் டிவி தெரியும். அந்த மாதிரி அந்த சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா டிவி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த சிக்னல் டிவினா என்னன்னு புரிஞ்சுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா இந்த சிக்னல் அப்படின்றது மனமற்ற நிலைக்கு போகும் பொழுது டிவி அந்த கரெக்டான பின் பாயிண்ட் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இல்லை இடைவெளியை நீங்க ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் உள்ள இடைவெளியை நீங்க கவனிக்கும் பொழுது அந்த கவனிப்புல சிக்னல் கிடைக்கும். டிவி நல்லா தெரியும். திடீர்னு சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா டிவி திருப்பி குறைன்னு கேட்கும். அந்த நேரத்துல டிவி தெரியற மாதிரி எனர்ஜியை இழுத்து சக்தி உள்ள ஈர்த்து கொள்ளும். இது நடக்கிறது அளவுக்கு நீங்க அத அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க மனம் விழிப்புணர்வா இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா அந்த நிமிடமே ஒரு சில வினாடிகளா தான் இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும். அப்புறம் எப்படி எனர்ஜி உள்ள இழுக்குது, சக்தி எப்படி உள்ள ஊடுருவுது, சக்தி எப்படி செலவாகுது, இந்த சக்தினா என்ன, அதை நீங்க எப்படி உணர்றீங்க? இதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. போக போக அதை பத்தி பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மனதை வெறுமை தன்மையில அந்த வெற்றிடத்துல நிறுத்துறதுக்கான வழி என்ன? இது லயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். மனோ லயமாகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றோம். லயத்துல நீங்க ஒரு சில வினாடிகள் நின்னு மீண்டும் எண்ணம் வரும். எண்ணம் வரும் பொழுது எண்ணம் வரும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க. நீங்க விருப்பு வெறுப்பு உண்டாக்குனீங்கன்னா விருப்போ அல்லது வெறுப்போ ஏதாவது உற்பத்தி பண்ணீங்கன்னா
நீங்க அதனோடு மீண்டும் எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். வந்ததை சும்மா பார்த்து விட்டுட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. மீண்டும் சொல்றேன். வேண்டாத விருந்தாளி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். வேண்டாத விருந்தாளியை பார்த்து நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்தோம்னா, எண்ணம் வந்துடுச்சு ஓகே. அப்படியே நம்ம பாட்டு இருக்கோம்னா, அந்த எண்ணம் தானா போயிடும். வருகின்ற எண்ணம் எல்லாம் தானாக போயிட்டே இருக்கும். இதுதான் ஆற்று நீர்ல ஆற்று நீர் ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. ஓடுகிற நீர். அதனாலதான் அது ஆறுன்னு சொல்றோம். குளம், குட்டை அதெல்லாம் வந்து தேங்கி நிக்கும். அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அந்த எண்ணம். ஒரு எண்ணம் வந்தா இன்னொரு எண்ணம், இன்னொரு எண்ணம், இன்னொரு எண்ணம் தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. புலி அப்படின்னு நான் சொல்றேன். சிங்கம் இல்ல யானை. ஏதோ ஒரு யானைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். யானைன்ற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? எந்த ஜூல நம்ம யானையை பார்த்தோம், எந்த காட்டுல யானையை பார்த்தோம், எங்க டிவில பார்த்தோம், எந்த டிஸ்கவரில பார்த்தோம், அது என்ன சேனல், இப்படி ஒன்று தொட்டு அடுத்தடுத்த எண்ணங்களா வந்துகிட்டே இருக்கு. ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அது சார்ந்து இருக்கக்கூடிய சரிங்களா? இந்த கோவில்ல என்ன யானையை பார்த்தோம். அது நம்மகிட்ட காசு கொடுத்தோம். அதுகிட்ட தேங்காய் பழம் கொடுத்தோம். அது ஆசீர்வாதம் பண்ணுச்சு. அப்படியே என்ன பண்ணோம்னா, நம்ம அம்மா கூட போனோம், அப்பா கூட போனோம். அங்க போய் தொலைஞ்சுட்டோம். அங்க தொலைஞ்ச இடத்துல அந்த ஊர்ல வந்து இட்லி சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம். அங்க போகும்பொழுது வண்டியில போய் இப்படியே தாவிக்கிட்டே இருக்கும் இது. இந்த சிந்தனை ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதுல நீங்க உடன்பட்டுட்டீங்க அப்படின்னா, இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நீங்க எங்க போறீங்க திடீர்னு இங்க உள்மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அட எங்கேயோ போயிட்டுமே. என்ன இது பாரு, உடனே நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா வெறுப்பு அடைஞ்சிருவீங்க. அதனால எனக்கு தியானமே வரமாட்டேங்குது. எப்ப பாரு இந்த சிந்தனை தான் வந்துட்டு இருக்கு. தியானத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா எப்ப பாரு ஏதாவது அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை தான் வருது. எனக்கு தியானமே வரமாட்டேங்குதுன்னு நீங்க வெறுப்படைஞ்சிரும். அப்படி வெறுப்படையக் கூடாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த மனதினுடைய பழைய பழக்கம் இப்படித்தான் இருக்கிறதுன்னு ஒப்புக்கொண்டுட்டே இருங்கன்னு சொல்லு. ஒப்புக்கொள்ளுங்க. இது இப்படித்தான் போகும். அது அதனுடைய இயல்பு அப்படித்தான். ஏற்கனவே அது அப்படிதான் இருந்துச்சு. இப்பவும் அது அப்படித்தான் இருக்குன்னு ஒப்புக்கொள்ளுங்க. அது மாறுதா இல்லையான்னு பார்க்கலாம். பார்க்கலாம் தான் சொல்றேன். இப்போ புரியுதுங்களா? ஒப்புக்கொண்டே இருங்க. மனம் போயிடுச்சு. நீ சொல்லுங்க. நீங்களே எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணின்னு சொல்லுவார் வேதாத்ரி மகரிஷி. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு அதோட இருப்பிடமும் இயல்பும் பார்க்கணும். அது எது எப்படி அதை எண்றதுன்னா எண்ணத்தாலேயே தான் எண்ணணும். எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு எண்ணத்தை கொண்டுதான் நீங்க சமாதானன்ற எண்ணத்தை கொண்டு என்ன பண்ணணும்னா ஒப்புக்கொண்டோம். மனம் போயிடுச்சு. இந்த வினாடிக்கு மீண்டும் ரிட்டர்ன் வரும். இந்த வினாடி தான் நிஜம். கடந்த வினாடி போயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது அத. இந்த வினாடி நிஜம். இந்த வினாடில மீண்டும் ஆரம்பிக்கிறேன் பயிற்சிய. உள்மூச்சு, வெளிமூச்சு கவனி. அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யறோம்னா, தியானம் வரலையே, வரமாட்டேங்குதுன்னு இருக்கிற காலத்த 10 நிமிஷம், 20 நிமிஷம் நம்ம தியானம் செய்துட்டே இருக்கோம். தியானம் வரல, எண்ணத்துல உழந்துட்டே இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் புரிஞ்சுக்காம நீங்க என்ன பண்றீங்கன்னா, 20 நிமிஷமா தியானம் பண்ணோம். ஒரே எண்ணமா இருக்குன்னு அந்த 10 நிமிஷத்த கழிப்பீங்க. உங்க நிகழ்காலத்தை மீண்டும் கோட்ட விடுறீங்க. இப்படி கோட்டை விட்டுட்டு இருக்கிறவங்க தான் நெறைய பேரு. அப்ப எங்க மனோலயம் வரும்? ஒப்புக்கொண்டால் ஒழிய மனோலயம் ஏற்படாது. மீண்டும், 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 மீண்டும். ஏன்னா அவ்வளவு ஆழமான பதிவு இருக்குது. இந்த மனம் அப்படித்தான் பழகி வச்சிருக்குது. எண்ணத்தின் பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அப்படின்றது இந்த மனதுடைய பழைய பழக்கம். எண்ணங்கள் அற்று இருப்பது இந்த மனதுடைய பழக்கம் இல்ல. தியானம் பண்ண ஒரே மாசத்துல சாமியார் மாரி போவான் நெறைய பேரு. கேட்டா எனக்கு அந்த தீட்சை குடுத்துட்டாங்க. நான் ஒரு சன்னியாசி ஆயிட்டேன். அப்படியே அமைதியா வாழ்க வளமுடன். எல்லோரும் அமைதியோடு இருக்கிறீர்களா? எல்லோரும் மகிழ்ச்சியோடு. என்ன புத்தன் ஆயிட்டியா நீ? யார ஏமாத்துற? யாரையும் நீ ஏமாத்தல. உன்னையே தான் நீ ஏமாத்திக்கிற. தியானத்துல உட்கார்ந்தா என்ன மாரி கச்சடாலாம் வந்துட்டு இருக்கு. என்ன மாதிரி வந்து தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது.
எந்த மாதிரி வந்து 6 குணத்தை கொண்ட எந்த மாதிரியான விகாரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஐடென்டிஃபை. ஏதோ ஒரு ஐடென்டிஃபை. ஏதோ ஐடென்டிஃபைனா உடையில, நடையில ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு, நான் தியானம் செஞ்சுட்டே இருக்கிறேன். அவர் தியானம் செய்றவர். நம்மள பார்த்தா மத்தவங்க என்ன பண்ணணும்னா, அது வேற. நானெல்லாம் நான் நான் சொல்றதெல்லாம் என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கடந்த கால அனுபவத்த பத்தி. நம்ம தியானம் செய்றோம்னா மத்தவங்க நம்மள மதிக்கணும். எப்படி? அவரு நம்மள தியானம் செய்றாரு அப்படின்ற வேற கண்ணோட்டத்துல பார்க்கணுன்றதுக்காகவே தியானம் செய்றது. நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க எப்படியோ நீங்கலாம் உத்தமர்களாகவே இருங்க. நீங்க இருக்கிறீங்க. ஓகே. நான் அப்படிதான் இருந்தேன். மத்தவங்க பார்க்கும்போது நம்மள தியானம் செய்றோம். தியானம் செய்றவங்களுக்கும் ஒரு மரியாதை. ஓ! அவரு ஒரு சாமியாரு. அவரு ஒரு மகான். அவரு ஒரு ஏன் வந்த உடனே மகான் ஆயிடணும். எல்லாமே இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு, கம்ப்யூட்டர் வேர்ல்டுன்னு சொல்றோம். எல்லாமே சீக்கிரமா. ஃபோன் பண்ணா பிரியாணி வந்துடணும். ஃபோன் பண்ணா பீஸா வந்துடணும். கரெக்ட்டா இந்த டைமுக்கு வந்துடணும். அப்படி வரலனா வேற கடைய பார்த்து ஃபோன் பண்ணணும். அந்த கடையில சீக்கிரம் வரல. இந்த கடையில போடு. டொமினோ பீஸா சரியா வரல. அந்த பீஸா தான் வருது. அவன அனுப்பிச்சு விடு. ம். இப்படி மாத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா எது உடனடியாக இன்ஸ்டன்ட். பொறுமையே இல்ல. நிதானமே இல்ல. பொறுமையும் நிதானமும் இல்லாத இடத்துல சிக்கல்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். உங்க சிக்கல் தீரவே தீராது. பொறுமையும் நிதானமும் இல்லன்னா. மீண்டும் சொல்றேன். புரிஞ்சுக்கங்க. மனோலயம் ஏற்படணும்னா மனோலயம் ஏற்படணும்னா உங்கள் உள்ளே எழுகின்ற அனைத்தும் உங்களுடையதுதான் அப்படின்னு நீங்க ஒப்புக்கொள்ளணும். உள்ள இருந்து வர்றது எல்லாத்தையும் நீங்க தான் அனுபவிச்சீங்க. ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, எண்ணம் என்பது அனுபவங்களின் தொகுப்பு. என்னுடைய அனுபவங்களினுடைய தொகுப்பு தான். அத சார்ந்து தான் எண்ணமே வரும். வேற எதுவுமே எண்ணம் வந்துராது பெருசா. வேற எண்ணம் புதுசாலாம் உங்களுக்கு வந்துராது. புரியுதுங்களா? ஆக இது என்னுடைய எண்ணம் தான். நான் தான் செய்தது தான். நான் செய்த அனுபவங்களுடைய தொகுப்பு தான். அப்படின்னு நீங்க முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் ஒழிய, அத மீண்டும் மீண்டும் நீங்க வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் ஒழிய, உங்க மனோலயம் ஏற்படாது. சமாதி சித்திக்காது. இப்போ இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து தாட் பொல்யூஷன் உள்ள ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நீங்க இல்ல, நம்ம எல்லாருமே தான். நானும் கூட என்னையும் உட்பட. ஏன்னா சமுதாயத்துல வாழும் பொழுது தாட் பொல்யூஷன் இருக்கும். இப்போ நான் சமீபத்தில கொல்லிமலை போயிட்டு வந்தேன். அங்க ஒரு சில இடங்களுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்க என்னன்னா இயற்கையோடு இயற்கையா இருக்கும் பொழுது, அங்க ஒரு தாட் பொல்யூஷனே கிடையாது. யாரும் பெருசா எங்கெங்கேயோ ஒரு குடிசை இருக்குது, ஒரு ஆசிரமம் இருக்குது, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. எதுவுமே இல்லாம இருக்கு. எங்கெங்க கிட்டத்தட்ட ரொம்ப லாங்ல. ஒரு சில இடங்கள்ல பக்கத்துல 2, 3 வீடு இருக்குது. 4, 5 வீடு இருக்குது. ஒரு கடை இருக்கு அவ்வளவுதான். அங்க சுத்தி அப்படிதான் இருக்கு காடு. அப்போ காட்டுக்குள்ள போய் நீங்க தியானம்லாம் பண்ணல. வீட்ல இருந்து தான் தியானம் பண்றீங்க. இங்க தாட் பொல்யூஷன் இருக்க தான் செய்யும். உங்கள சுத்தி வெறும் எண்ண அலைகளாகத்தான் இருக்கும். அது உங்களுக்குள்ள ஊடுருவ தான் செய்யும். அதனால தான் உங்களுக்கு எண்ணமே வருது. அதாவது உங்களுடைய எண்ணம் ஒரு பக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நினைவு போயிருக்கான்னு எனக்கு தெரியல. எண்ணம் 6 வகையில எழும். நாம செய்ற சாதகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் யாருக்கும் தெரிய கூட விடாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க இப்ப தியானம் செய்றீங்க இல்லையா? ஆரம்ப கட்டத்துல தியானம் செய்றவங்கள, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க தியானம் செய்றேன்னு வெளியில சொல்லவும் கூடாது. ஆரம்ப கட்ட சாதகர்கள்லாம். அப்படி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா தியானமே வராது. ஏன்னா, அது நீங்க பார்க்குற மாரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு தியானமே வராது. நானெல்லாம் ஏன் திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் என்னுடைய அனுபவம். ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு, ஒரு சித்தர் சமாதிக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு கண்ண மூடிட்டு தான் இருப்போம். ஆனா சிந்தனை என்ன பண்ணும்னா, வர்றவன் போறவன்லாம் நம்மள பார்த்துட்டு இருக்கானா இல்லையா? நாம பாரு கற்சிலை மாரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மள மிகப்பெரிய தியான சீலர்ன்னு அவங்க நினைக்கணும். இப்படியெல்லாம் எண்ணம் ஓடும். உங்களுக்கு ஓடுதோ இல்லையோ, எனக்கு ஓடுச்சு. அதத்தான் சொல்றேன். 15 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். இப்படிதான் ஓடும். அடுத்தவன் நமக்காக நாம எதுவும் செய்யறதில்ல. அடுத்தவன் நம்மள ஏதாவது நினைக்கணும்.
ஆக எங்கேயாவது போய் பண்ணிட்டு இருந்தாலும், இது எது சொல்றேன்னா, வீட்ல செய்துட்டு இருக்கும்போது உங்க வீட்ல இப்ப கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அம்மா தியானம் செய்றாங்க. என்னமோ பெரிய சாதகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து பேசினா கூட, அந்த தாட் பொல்யூஷன் உங்களுக்கு பாதிக்கும். நீங்க செய்ற சாதகம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பதான் நீங்க கொஞ்சம் முன்னேறி வருவீங்க. முன்னேறி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய எண்ண தாக்குதல்ல நம்ம நேத்து சொன்னோம் இல்லையா? நேத்து ஈவினிங்ல ஒரு ஆரா புரொடெக்ஷன் உங்களுக்கு உருவாயிடும். ஆரா புரொடெக்ஷன் உருவாகுற வரைக்கும் நீங்க புரொடெக்ஷன் உருவான பிறகு மற்றவருடைய எண்ண தூண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வராது. நீங்க ஒரு எல்லைக்குள்ள இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனா நீங்க கட்டமைத்து தான் உட்காரணுமே! உட்காரும் பொழுதே கட்டமைச்சுட்டு தான் உட்காரணும். யாருடைய எண்ண அலைகளையும் வந்து வராத அளவுக்கு நீங்க அந்த புரொடெக்ஷன் போட்டுக்கிட்டு தான் உட்காரணும். இப்பல்லாம் போட்டீங்கன்னா, அது புரொடெக்ஷனா இருக்காது. வெறும் சடங்கா இருக்கும். சாதாரணமா ஆரம்ப கட்டத்துல நீங்க அந்த மாரி புரொடெக்ஷன் போட்டீங்கன்னா, உடனே அ இங்க ஒரு ஒரு அலை இயக்கம் உருவாகட்டும். நீங்க சொன்னா கேட்கும் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆரம்பத்துல நான் சொன்னா கேட்கல. இப்ப சொன்னா கேட்குது. அது கேட்கலன்றதையும் எனக்கு அனுபவம் இருக்குது. இப்ப கேட்குதுன்ற அனுபவமும் எனக்கு இருக்கு. இந்த சக்தி கேட்கும். நீங்க சொல்றதுக்கெல்லாம் அசைஞ்சு குடுக்கும். இங்க ஒரு பெரும் அதிர்வு, அழுத்தம் உருவாகட்டும்னா உருவாகும். சுத்தி இருக்கட்டும் அப்டின்னா இருக்கும். என்ன சொல்றேன்னா, உங்கள என்ன சொல்றேன்னா, உங்கள நம்ப வைக்கிறதுக்கு நான் ஏதோ கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. இதெல்லாம் உண்ம. இப்போ ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு அது நடக்காது. ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு. போக, 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 போக இதெல்லாம் வரும். இன்னும் இப்படிலாம் சொல்றதுனால உங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஆர்வத்த தூண்டணும். அது கூட என்னோட நோக்கம் கிடையாது. ஆர்வத்த தூண்டணும்னு கூட நோக்கம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க விலக்கி வைக்கணும். சில விஷயங்கள நீங்க செய்யணும். என்ன செய்யணும்னா, யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்ல அப்படி இல்லன்னா, பரவால்ல ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ என்னலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இந்த ரூம் எல்லாம் எங்க வீட்லலாம் தடுத்துலாம் இருக்க மாட்டாங்க. ஹாலு, கிச்சனு எல்லாமே பாத்ரூமுக்கு மட்டும் தான் தனி ரூம் இருக்கும். அது கதவு போட்டிருக்கும். ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து ஸ்லம் போர்ட்ல தான். பல வருஷங்களா ஸ்லம் போர்ட்ல இருக்கிறதுனால, ஸ்லம் போர்ட்ல அப்படிதான் கட்டி குடுத்துருப்பாங்க. சரிங்களா? டிவி வீட்ல தான் இருக்கும். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். நான் பாட்டுக்கு தியானம் செஞ்சுட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலைய முழுசா ஏத்துக்கிட்டு பயிற்சி செய்ய முடியாம, எத்தனையோ காலங்கள் கத்துக்கிட்டத செய்ய முடியாம, நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த மாரி வந்து உங்களுக்கு அந்த மாரி சூழல் இருந்தா, நீங்க இன்னும் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஒருவேள அந்த வாய்ப்பு வசதிகள்லாம் இருக்கிறவங்க, தனி ரூம்ல இருந்து தியானம் செய்யக்கூடியவங்கலாம் செய்துங்க. யாருடைய அட்டென்ஷனையும் பெறுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. அப்பதான் உங்களுக்கு தியானம் வரும். மனோலயம். மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த மனோலயம் உங்களுக்கு வரணும்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும். சரிங்களா? ஆக சில கால நேரங்கள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கலாம். ஆரம்ப கட்டத்துல கால நேரத்த உபயோகப்படுத்திக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாரி உபயோகப்படுத்தினா மனோலயம் ஏற்படும். மனோலயம் தான் இந்த பயிற்சியுடைய நோக்கமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாராவது கேட்டீங்கன்னா, இல்ல. என்னங்க இவ்வளவும் சொல்லிட்டு, சமாதி இதுதாங்க இறுதி இலக்கு. சமாதி தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சியினுடைய இறுதி இலக்கு சமாதி அல்ல. அப்ப என்னதான் இந்த பயிற்சியினுடைய இலக்கு? அத நம்ம வந்து ஈவினிங் பேசுவோம். அவ்வளவுதான். இதோட இந்த சிந்தனை நம்ம நிறைவு செய்றோம்.